இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடல் நலமே செல்வம் அப்படின்ற தலைப்புல சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வைத்தீஸ்வரன் வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று விருந்துக்கு செல்வதற்கு முன்னதாக இன்று நமக்கு ஆழமான நல்ல முறையில் தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயுள் நெறி செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உடல் நலம் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உடல் நலமே செல்வம் என்ற தலைப்பில சிந்திக்க இருக்கின்றோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார். மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உடல் நலம், செல்வம், பொருள் மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. செல்வம், பொருள் இந்த இரண்டுமே நாம் பெற்றதை அனுபவிக்க உடல் நலம் அவசியம். அதனால்தான் சித்தர்கள் உடம்பே கோவில் என்பதை நமது மகான் உடல் நலமே முதல் செல்வம் என்கிறார். ஆரோக்கியமே அறிவு, அமைதி மற்றும் நீண்ட ஆயுளுக்கான அடிப்படை ஆதாரம் என்பது அவரது தத்துவத்தின் முக்கிய கொள்கையாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. ஆரோக்கியமான உடலே உண்மையான செல்வம். அதுவே மற்ற எல்லா பொருள்களையும் மீட்டுவதற்கும் அனுபவிப்பதற்கும் அடிப்படையாகும். பெரியவர்கள் என்ன கூறுவார்கள்? சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். சுவர் என்கின்ற நமது உடல் மிகவும் அவசியம். ஆரோக்கியம் என்பது நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மன அமைதியும் நல்ல செயல்பாட்டு திறனும் சேர்ந்ததே முழுமையான ஆரோக்கியம். இந்த உலகத்துல நாமே எதுவுமே செய்யவில்லை. மகரிஷி கூற்றுப்படி ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு என்பார். ஒரு பிடி சாப்பாட்டிற்கு கூட எவ்வளவு உழைப்பு தேவையாக இருக்கு. அப்ப இந்த உலகத்தில் இருந்து பெற்றதை திருப்பி கொடுக்க நமக்கு உடல் அவசியமாகிறது. இது எல்லோருக்கும் அவசியம். கொஞ்சம் சளி பிடித்தாலே அடுத்து ஃபீவர், உடல் வலி என எல்லா பணிகளும் தடைப்படுகிறது. இது யாருக்கும், அதாவது பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சரி, எனக்கு நோயே வராதா என்றால் வரும் தான். நோய் என்பது நமது சஞ்சித கர்மாவின் அடிப்படையிலும் வரலாம். உதாரணத்துக்கு இப்ப யாருக்காவது சர்க்கரை நோய் குடும்பத்துல பெற்றோர்களுக்கு யாருக்காவது இருந்தா, இல்ல அவங்க வழியில யாருக்காவது மூதாதையருக்கு இருந்தா, அது மரபணுக்கள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு வரும். ஆனால் உடற்பயிற்சியும், அதாவது நமது மகான் கொடுத்த மற்ற பயிற்சிகளையும் சேர்த்து செய்யும் போது அவைகள் நம்ம மரபணுவிலையும் மாற்ற முடியும். அது நம்மளுடைய டிஎன்ஏலையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நமது மனவளக்கலை பயிற்சிக்கு உண்டு. அது போன்று குழந்தை செல்வங்கள் தான் நாளைய உலகை வழி நடத்துபவர்கள். ஆரோக்கியமான குழந்தைகள் தான் கல்வியிலும் உயர்ந்து நின்று சமுதாயத்திற்கும் பெரும் தொண்டாற்ற முடியும். தினந்தோறும் ஒரு வைரஸ் சொல்றாங்க இல்லையா இப்பெல்லாம். அப்ப நோயும் மனிதனோடு நெருங்கிய தொடர்போடையே இருக்கு.
இல்ல காலத்தால சூழ்ந்தே இருக்கின்றது. ஒரு சின்ன கோல்டு என்று போனாலே நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, எவ்வளவு விதமான டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அதோடு மட்டுமா, பிரச்சனையை கேட்டறிந்து இந்த டிராபிக் போலீஸ் எல்லாம் கைட் பண்ணுவாங்களே, இப்படி போ அப்படி போன அது மாதிரி எந்த மருந்து எவ்வளவோ விதமான மருந்துவர்களை பரிந்துரைக்கின்றன. அது சில விதத்துலனா நம்மளே பார்ப்போம் இல்லையா? சில வரிசைகளா பார்த்தோம்னா ஆயுர்வேதிக், யுனானி, ஹோமியோபதினு சில பேரு, அது மட்டும் இல்லாம ஆங்கில மருந்து மட்டும் இல்ல, இது கூடயும் சேர்ந்து போவாங்க. அப்ப இந்த ஆங்கில மருந்துல சைடு எஃபெக்ட் வேற உண்டு. நீங்க ஒரு வியாதிக்கு என்று டாக்டர்ட சென்றால், அப்ப உதாரணத்துக்கு ஹார்ட் சம்பந்தமான நோய் என்றால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அதோடயே சேர்ந்து சுகர், பிபி என மற்ற உடல் உறுப்புகளுக்கும் சேர்ந்தே மருந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இதனால அது பாதிப்பு அடையக்கூடாது. இப்ப எனக்கு நோயற்ற வாழ்வு வாழ வழியே இல்லையா? வழிதான் என்ன அப்படின்னு நம்மள கேட்டோம்னா, ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நம் உடல் இயக்கம் பற்றி ஓரளவாவது நமக்கு தெரிவது அவசியம். விஞ்ஞானத்துல எவ்வளவு விதத்துல முன்னேறி விட்டோம். ஆனால் அத்தியாவசிய பொருளான காற்றோ தண்ணீரோ சுகாதாரமற்றதாக மாறிவிட்டது. அதோடு நமது பெரியவர்கள், நான் ஏன் நமது அம்மாக்கள் செய்த வேலையில கொஞ்சம் கூட நம்ம இப்ப செய்வதில்லை இல்லையா? எல்லாத்துக்கும் இப்ப உதாரணத்துக்கு வீட்டை தூய்மைப்படுத்தணும்னா என்ன வந்துருச்சுங்க, அன்றாட அவங்க குனிஞ்சு நிமிர்ந்து செஞ்சிட்டு இருந்த வேலை, இப்ப வீட்டை பெருக்கிட்டு தூய்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, முழுகுவார்கள். அதை துடைப்போன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா துடைத்தல் என்ற வார்த்தை கூட நெகட்டிவா வந்துருமா. அதனால அந்த நெகட்டிவ் வார்த்தை கூட கொடுக்க கூடாதுங்கிறதான மொழுகுதல் அப்படிங்க, வீட்டை மொழுகறை அப்படிம்பாங்க. எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள். இப்போது எல்லாத்துக்குமே ரோபோ வந்துருச்சு இல்லையா? அப்ப நம் உடல் உழைப்பு குறைந்து விட்டது. நமது வசதிகளை கருதி சில சமயத்துல சுவைமிக்க உணவுகளை, வகை வகையான உணவுகள், அதுவும் ஏப்பம் விட்டு கொண்டே, இப்ப இந்த பரோட்டா சூரி மாதிரி கதை மாதிரி கூட நம்ம கோட்டை அழிச்சிட்டு முதலே இருந்து கூட சில பண்டிகைக்கு சில விசேஷங்களுக்கு எல்லாம் போனோம்னா மறுபடியும் ஆரம்பிப்போம். அப்ப உடல் உழைப்பை விட உட்கொள்ளும் உணவு அதிகமாகும் போது உடலில் அதிகமாக உணவு புளிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அது அஜீரணம், நரம்பு சம்பந்தமான நோய்கள், மிச்ச உணவுகள் கொழுப்பாக படிவதால் இரத்த அழுத்தம், இருதய நோய்கள், புற்றுநோய், இரைப்பை நோய், புண், வயிற்றுல புண்ணு, நீரழிவு நோய் போன்ற வரிசையாக வருகின்றன. இவை யாவும் நோய் கிருமிகளால், அதாவது வைரஸால வருவதில்லை, மனிதன் தானாகவே தேடிக்கொள்ளும் நோய்கள். அப்ப நோயற்ற வாழ்விற்கு நல்ல உடற்பயிற்சியும் உணவும் அவசியம். உடற்பயிற்சியில் நோக்கம் உடலை வலிமைப்படுத்துவது என்றுதான் அப்படின்னு நினைக்கிறோம். இது உடலின் இயக்கங்களையும் உள்ளத்தையும் சீரடைய செய்கிறது. மேலும் நோயிலிருந்து நம்மை காக்கிறது. பெரும்பாலான உடற்பயிற்சி என்பது கடினமான பயிற்சிகள், அதாவது பளு தூக்குதல், ஆசனங்கள் போன்றவை என நினைக்கின்றன. பெரும்பாலான ஆசனங்கள் சில உறுப்புகளுக்கு மட்டும்தான் ஆற்றலை தரும். ஆனால் நமது பயிற்சிகள் அனைத்துமே உடல் மற்றும் மன இயக்கத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சியாக, உடல் முழுவதும் இயக்கக்கூடிய ஆற்றல் தரும் பயிற்சியாக இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு உடல் உறுப்பையும் பேசிக்கொண்டே அதனோட பேசிக்கொண்டே மனதையும் உடலையும் இணைத்து செய்யும் பயிற்சிகள் எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் குணப்படுத்திவிடும். வராமலும் அரண் போல காக்கும். அதுதான் நமது பயிற்சிகளாகும், மனவளக்கலை பயிற்சிகள். ஒரு பேப்பரை பார்த்தேங்க, ஒரு வசனம் வந்தது, நோய் வராமல் தடுப்பவன் அறிஞன், வந்து தடுப்பவன் மனிதன், வந்தும் தடுக்காதவன் தவம் என்று. நாம் நினைத்தால் நோய் வராமல் தடுத்து கொள்ள முடியும் தானே? தினந்தோறும் உடற்பயிற்சி, உணவு முறை என சில பழக்கங்களை கடைபிடித்தால் நோய் வராமல் காத்து கொள்ளலாம். சப்போஸ் வந்து விட்டது அப்படின்னா அது என்னவாகும்னா, நாமே நம்ம தினமும் பயிற்சி செய்யும் போது செய்கின்றோம் இல்லையா? அதனால அந்த உடலில் மொழியாக அதுவே நமக்கு காட்டி கொடுக்கும், நமக்கு புரிய வைக்கும். எளிதாக நாமே சரி செய்து கொள்ளலாம். அல்லது மறு பிளஸ் உந்து மருந்து மூலம் விரைவில் குணம் பெற்று விடலாம். ஒரு நோய் வருவதற்கு முன்பே நமக்கு பல விதங்களில் காட்டி கொடுக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா சில நாள்களுக்கு முன்பு இருந்து என்ன பாத்தீங்கன்னா அஜீரணம் காமிக்கும், கேஸ் ப்ராப்ளம் வரும், பல தலை சுற்றல் இருக்கும், ஒரு விதமான பதற்றம் என முன்பே அறிகுறியாக காட்டும். இன்னும் எளிமையானது வயிறு புண்ணு இல்லையா என்பதை நமக்கு எப்படி நமது உறுப்பு காமிக்குது அப்படின்னு கேட்டா, வாயில புண்ணா காமிக்கும். உனக்கு வயிற்றுல புண்ணு வந்துருச்சு,
அப்படிங்கிறத வாய் புண்ணாக நமக்கு உடல் மொழியாக கூறுகிறது. நாம் அதை அலட்சியம் செய்யும் போதுதான் அல்சராக கேன்சர் வரைக்கும் கொண்டு சென்று விடுகின்றது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார். அதாவது முன்பு உண்ட உணவு செறிவுத்தன்மை அறிந்து தெளிவாக தெரிந்து அதன் பின்னரே உண்போயமானால் அவனுடைய உடலுக்கு மருந்து என்பது வேண்டாம் என்கிறார் ஐயா திருவள்ளுவர். அப்ப பசி என்று வந்த உடனே சாப்பிடணும் என்ற அவசியம் கிடையாது. நோய் வருவதற்கு காரணம் சுகாதாரமற்ற உணவு, காற்று, நீர், நாம் வாழும் சூழ்நிலை, தட்பவெப்பநிலை மாறுபாடு, கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம், நமது எண்ணம், செய்கை என பல காரணங்களால நோய் உண்டாகின்றது. இவற்றை எல்லாம் ஆராய்ந்து வாழ்தல் அவசியம் தானே. ஒன்றுமில்ல, பனி அதிகமா இருக்கு இருந்தால என்ன சொல்லுவாங்க, வெளியில போய் தலையே காட்டாத, சளி பிடிச்சிரும் அப்படின்னு கூறுவர்களை பார்த்திருக்கிறோம். ஏன் பனி என்றால் அவ்வளவு பொல்லாததா அல்லது பயங்கரமானதா? நல்ல பனியில தெரியலாம், நனையலாம், காற்றையும் அனுபவிக்கலாம், ரசிக்கலாம். நாள்தோறும் 1 மணி நேரம் வெயில் தாங்கும் உடம்பை 1 மணி நேரம் பனியையும் தாங்கும், மழையிலும் நனையலாம். அதனால்தான் பிறந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, இளம் வெயிலில் 1 மணி நேரம் வைத்து எடுப்பார்கள். ஏன்? ரோட்டு ஓரங்கள்ல வீடு கட்டி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறோம்ல, அவர்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கு, மண்ணு தூசி என்று இயற்கையோடையே கலந்து வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றார்கள், ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். விவசாயிகள் இவர்கள்தான் நம் நாட்டின் கண்கள் என்பார்கள். எவர்கள் இல்லை என்றால் நமக்கு உணவு எங்கிருந்து கிடைக்கும்? உழுதுண்டு வாழும் ஆண்களும் உள்ளனர். குழந்தை பிறந்த அன்றே வயலில் இறங்கி நாட்டு நடும் பெண் மக்களும் உள்ளனர் தானே. அதனால்தான் வள்ளுவர் குரலில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்கிறார். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலானரை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கறதே இல்லை. சிலர் தொழில் அடிப்படையில் இரவு வேலை செய்வார்கள், காலையில எழுந்து கொள்வது இயலாது ஆகிவிட்டது. இன்னும் சில பேர் ஃபேஷன் என்று சொல்லிக்கொண்டே இரவு தூக்கத்தை கெடுப்பவர்களும் இருக்கின்றனர். இதனால என்ன ஆகுது, மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகி விடுகின்றது. இந்த வளர்ச்சிதை மாற்றம் அடுத்த தலைமுறை குழந்தைகளை இல்லாத அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கின்றது. அதை ரொம்ப பெருமையாக வேற சொல்வார்கள், டிங் ஃபேமிலி என்று, அதாவது டியூயல் இன்கம் நோ கிட்ஸ் என்று. குழந்தைகளை வளர்ப்பது கடினம், ஆனால் பெட்ஸ் வச்சுக்கொள்றோம் அப்படிம்பாங்க. இதனால பாருங்க, நமது ஒட்டிய மாநிலத்தில் 3வது குழந்தை பிறந்தால் அரசாங்கம் இவ்வளவு பணம் தரங்குது. அது அடுத்தது 4வது குழந்தை பிறந்தா அதை விட இன்னும் அதிகமா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு கூறுறாங்க. ஒரு மனிதன் நல்ல உடல் நலத்தோடு வாழ்ந்தால்தான் தன் குடும்பம், பொருளீட்டல், அதை அனுபவித்தல், பிறருக்கு உதவுதல், தொண்டாற்றுதல் என்ற நிலைகளில் நிறைவு பெற முடியும். கடைசிய வாழ்வின் நோக்கமான இறைநிலையும் அடைய முடியும். நாம் இன்பமாக வாழ விரும்புகின்றோம். நான் என்பது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா இன்பம் துன்பம் இரண்டையுமே இந்த உடலை வைத்து கொண்டுதானே அனுபவிக்கிறது. உடல் நன்றாக இருந்தால் இன்பம், உடல் சரியில்லை என்றால் துன்பம். காலையில நாம எழுந்திருக்கும் போதே ஒரு விதமான சோர்வும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றோம். சோர்வு இருந்தா என்ன ஆகுது, அங்க உடல்ல ஏதோ வலி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். வலி இருந்தா, வலி அதிகமாகும் போது அது நீடித்தால் நோய், அதுவே இன்னும் கொஞ்சம் நீடித்தால் காலத்தால மரணம் வந்துவிடும். இது வருவதற்கு நமது உடலில் உள்ள இரத்த வெப்ப காற்று ஓட்டங்களில் தடையோ தேக்கமோ இருக்கும்போது ஷார்ட் சர்க்கியூட்டாக வலி உண்டாகிறது. இந்த நோயின் தாக்கம் அதிகமாகும் போது அது எதிர்கால வாழ்க்கையும் பாதித்து விடுகின்றது. இதை திருமூலர் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் மறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். அதே திருமூலர் மற்றொரு கவியில சொல்றாரு, உடம்பினை உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் ஓம்புகின்றேனே என்கிறார். முன்பு உடம்பை பாவத்தின் சுமை என்று எண்ணினேன், உடம்புக்குள்ள இறைநிலையை கண்டேன், அதனால உடலை பேணி பாதுகாத்து வருகிறேன். எல்லாருமே ஒரு ரிட்டர்ன் டிக்கெட்டோட தாங்க வந்திருக்கிறோம் இல்லையா, போற நேரம் அந்த டேட்டு தான் நமக்கு தெரியறதில்ல. இதை மகரிஷி ஒரு கவியில சொல்றார், வினைப்பதிமாம் சுமை எடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள்ளே நிறைந்து என்னை மீட்டு என்கிறார். வினைப்பதிவின் அடையாளம்தான் உடலில நோய், உள்ளத்துல கலங்கம், மனதுல குழப்பம், வாழ்க்கையில சிக்கல்.
அப்ப நமது பயணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உடல் என்ற வாகனம் நல்லா இருக்க வேண்டும். எனவேதான் இறைநிலை இந்த மனித பிறவி என்கின்ற நம்மை படைக்கும் முன் அத அவ்வளவு எளிதாக படைத்து விடவில்லையா? பல லட்சம் தலைமுறை உள்ளே வைத்து காத்து நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைத்திரு அப்படின்னு மகரிஷி ஒரு கவியில எழுதியிருக்காரு. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்ப்போமே. அந்த இறைவன் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்காமல் ஒருவருக்கு மூக்கு காது இருக்கிற இடத்துலயும் மற்றவருக்கு யானை காது மாதிரியும் கண்ணு இரண்டையும் வெளியில இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 5 அறிவு வரைக்கும் உள்ள விலங்கினங்களுக்கு வாழ்நாள் அதிகம். ஆனால் மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் தான். அந்த 120 ஆண்டுகள் தான் தன்னைத்தானே ரசிக்கதான் அந்த இறைநிலை நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைத்து காத்து வருகின்றது. அப்ப வந்த நோக்கம் நமது பதிவுகளை கழித்து கொன்று மற்றவர்களுடன் ஒத்தும் உதவியுமாக வாழ வேண்டும், அன்புடன் வாழ வேண்டும் என்பதுதான். மனிதன் என்பவன் 3 களங்கங்களுடன் சேர்ந்தவன் தான். சஞ்சித என்றாத பெற்றோருடைய பதிவு, நமது மூதாதையருடைய வினைப்பதிவுகள், பிராரப்தம் 3 வயசுல இருந்து இன்று வரைக்கும் நம்ம செய்தது, ஆகாமியம் இந்த ஆன்மா இச்சைப்பட்டு செய்த செயல்கள் அனைத்தும் கர்மாவாக நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செஞ்சித கர்மாவாக நம்ம கடத்தி கொண்டே இருப்போம். ஆனால் நம் என்ன சொல் செயல்களில் விழிப்புடனே இருக்கும்போது புலன் வழியாக நாம் தொடர்பு கொண்டும் பொருளுடனும் நபர்களுடனும் ஏறா விழிப்பு நிலையில இருக்கும்போது நமது பதிவுகளை குறைத்து கொண்டு சேர்த்து கொள்ளாமலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முறையான உடற்பயிற்சி மனப்பயிற்சி நமக்கு அவசியம். பதிவுகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கு எனது வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேங்க. எனது அம்மாவுக்கு 2 காலுமே நடக்க முடியாதுங்க. 2 காலுமே அப்படி கீழே வளைஞ்சிருச்சு, முழங்காலுக்கு கீழே. அதனால அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட உட்கார்ந்துதான் செல்வார்கள். அவர்களால் நகர்ந்து நகர்ந்து தான் போக முடியும். அப்பொழுது நான் மனவளக்கலையில சேர்ந்த புதுசு. நான் போனதே எனது எனக்கு மகனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அதனால டாக்டர் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நீ இனிமே யோகால சேர்த்தாதான் உனக்கு சரியாகணும். அப்பனுக்கு பாட சொல்ல சுப்பையன் மாதிரிதான் நான் போனேன். அப்ப அவனுக்கு கொஞ்சம் சரியான போது நான் போன போது நான் கபாலபதி வரைக்கும் கத்துக்கிட்டேன். அப்ப கத்துட்டு இருக்கும் போதே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், இந்த பயிற்சியை கொஞ்சம் செஞ்சு பாருங்க காலுக்கு. அவங்க உட்காந்துட்டு இந்த கால் பயிற்சியில நம்மளுடைய மசாஜையும் இந்த ரொட்டேஷன் மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா அது மட்டும்தான் செய்ய முடியும். 6 மாசங்கள்ல எழுந்து நடக்கவே ஆரம்பித்தார்கள். அப்புறம் மாடிப்படி கூட ஏறி இறங்க அளவுக்கு கால்கள்ல நல்ல ஆற்றல் கிடைத்ததுங்க. அப்படி என்றால் நம்மளது பயிற்சிக்கு அனைத்தும் எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு அளவுக்கு உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வோடு பயன் தரக்கூடிய பயிற்சிகள். இதை ஏன் பதிவு என்றால் எனது அம்மாவிற்கு இந்த மாதிரி கால் நரம்புகள் இழுத்து கொண்டதோ அது மாதிரி எனக்கும் ஆச்சு. எனக்கும் அப்படியே அந்த நரம்பெல்லாம் இழுக்க துவங்கியது. ஆனால் நமது பயிற்சிகள் செய்வதால் தான் தாக்கம் குறைந்து வலி இல்லாமல் வாழ முடிந்தது. இதை சோதனை செய்து பார்க்கணும்னு கொஞ்சம் நான் நினைச்சேன். அதுக்கு என்ன பண்ணேன், மகரிஷி சொல்ல இருக்காரு இல்லையா, உள்ள சொல்லால் மட்டும் நம்பாதேங்கிற மாதிரி 2 நாளைக்கு உடற்பயிற்சி எல்லாம் பண்ணாம வெறும் வாக்கிங் மட்டும் போய் பார்த்தேன். வலி, ஆனா நரம்பு வலி, நல்ல வலி இருந்தன. ஆனால் நமது பயிற்சியோட சேர்ந்து வாக்கிங்கும் செய்யும் போது உடல் புத்துணர்வோட இருந்தது. அப்ப நோய்க்கான காரணமும் அதை சரி செய்து கொண்டால் நமது பதிவுகளை அடுத்த தலைமுறைக்கு அனுப்பாமல் இருக்கக்கூடிய உன்னதமான நமது மகான் கொடுத்த பயிற்சி உடற்பயிற்சி. இது ஒரு அனுபவங்க. 2வது, என்னடா இது உடல் நலமே செல்வம் என்று சொல்லிட்டு இவர்களுடைய அனுபவமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏனெனில் மருத்துவரால் கூட முடியாத நோய்களை குணப்படுத்தக்கூடியது நமது பயிற்சிகள். எனது ஃபாதர் மாமனார் என்ன பண்ணாரு, அவருக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க, சர்ஜரி முடிஞ்சது. இப்ப பிசியோதெரப்பி வருவாரு, எல்லாம் அவர் வரும்போது நடப்பார், நல்லா நடப்பார். அவர் எப்படியெல்லாம் நடக்க சொல்றாரோ அவர் அப்படி நடப்பாரு. அவர் டாக்டர் இப்படி வெளியில போன உடனே ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியாது, அவ்வளவு வலி, எடுத்து நடக்கவும் மாட்டாரு. என்னோட பசங்க என்ன சொன்னாங்க, தாத்தா இந்த பயிற்சிகளை நம்மளுடைய பயிற்சிகளை நீங்க கட்டில உட்காந்தே செஞ்சு பாருங்கனார். அவங்க அப்படியே வெறும் நம்மளுடைய கால் பயிற்சி மட்டும் ஆட்டுறது செய்யறது அதெல்லாம் மட்டும் பண்ணாருங்க. நல்லா நடக்கவே ஆரம்பிச்சாரு. அதோடு மட்டும் இல்ல, அவர் நல்ல காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து வலியே இல்லாம ஆரோக்கியமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, வெளியில எல்லாம் போகும்போது கூட தனியா போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். நமது மகரிஷி அளித்த உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மட்டுமான பயிற்சி அல்லவே,
அது நாம் நம் மனம், உடல், உயிர் என்ற மூன்றையும் இணைத்து செய்வதால் உடற்பயிற்சி தவமாக இருக்கும். நமது பயிற்சிகள் அனைத்தும் தற்காலத்திற்கேற்ற உடற்பயிற்சியாக திகழ்கின்றது. சிரமம் இல்லாமல் செய்யக்கூடியதாகவும் தொடர்ந்து பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. பொருள் செல்வம் தேட முயற்சி தேவை. அருள் செல்வம் தேட நமக்கு பயிற்சி தேவைங்க. உடல்நிலை சில சமயங்கள்ல நமது செயலே சந்தர்ப்ப வசத்தால உடல்நிலை கவனிக்காமல் விட்டு விடுகின்றோம். அதற்கு காரணம் நமது அறியாமை என்கிறார் நமது மகரிஷி. மேலும் இயற்கை சக்திகளால ஏற்படும் விளைவுகளை தடுத்துக் கொள்வதும் சாத்தியமற்றது. அது உதாரணம், இப்ப வெயில் மிக ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இல்லையா? அப்ப அதற்கு ஏற்ப எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பயிற்சி முறைகள் நமக்கு அவசியமாகின்றது. சில சமயம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு நேர்ந்தால் இயற்கை சக்தி உதவுவதன் மூலம் நோயை விரைவிலும் நம்மள வெற்றியாக அமைத்து குணப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேல மேல மருந்தெல்லாம் போடாம அப்படியே அது ஃபீவர் வந்தா கூட தாங்கிக் கொள்ளும் மாதிரி பண்ணிட்டோம்னா இப்ப என்ன ஆகுது, இந்த உடல் நலம் விரைவில் வெற்றி அடைகின்றது. நேற்று ஒரு பல் டாக்டர்கிட்ட போனோங்க. ஒரு 7 வயசு குழந்தை, 7 வயசு தான் அந்த நிரம்பி இருக்கு அந்த குழந்தைக்கு. மில்க் டீத் இல்ல விழும். அந்த அந்த வயசு ஆரம்பிக்கிற வயசு, மில்க் டீத் விழற வயசு. இந்த குழந்தைக்கு லைட்டா அங்க வலி இருந்தது, வீக்கம் இருந்தது. உடனே பெற்றோர் என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர்ட்ட அழைச்சிட்டு வந்து அந்த பல்ல புடுங்கறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒரு நாள் பொறுமையாக இருந்தால் விழுந்து விடும். அந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிற பல்லு தான். உடனே என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணு, பல்லு விழற வரைக்கும் நான் பிடுங்க மாட்டேன்ட்டாங்க டாக்டர். பிடுங்கினா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி நான் பிடுங்கிட்டேன்னா, அந்த என்ன ஆகும் அப்படின்னா, கோணலா வர ஆரம்பிச்சிரும் பல்லு அப்படின்னு. இப்போ ஒரு நாள் வலி தெரியாமல் இருக்க சின்ன மருந்த கொஞ்சம் அப்ளை பண்ணி ஜெல் அப்ளை பண்ணி அமுச்சு விட்டார்கள். அப்ப நமக்கு என்ன தேவையாக உள்ளது? இயற்கை, தன்னை, இறைநிலை பற்றி அறிவு தேவையாக உள்ளது. இவற்றுக்குரிய பயிற்சி தான் நமது மனவளக்கலை பயிற்சிகள். இது எல்லாமே உடல், உயிர், மனம் என்ற 3 இணைந்த பயிற்சிகள் தான். நாம் செய்யும் பயிற்சிகள் 2 பகுதியாக உள்ளன. உடல் நிற்கும் நிலை, அசைவு நிலை என. நமது உடலில் ரத்தம், வெப்பம், காற்று 3 அடுக்குகளாக உள்ளன அல்லவா? இவை யாவும் புவியீர்ப்பு சக்தியால் செயல்படுகின்றன. இந்த 3ல் ஏதாவது சற்று அதிகமாகவோ இல்ல குறைந்தால் போது உடலில் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆனால் உடலின் ஒரு பகுதியை இயக்கும் போது அது மற்றொரு பகுதிக்கும் சென்று உடலினை சீர் செய்கின்றது. இது முறையான அசைவுகள் மூலமாக உடலின் பல பகுதிகளை சுத்தப்படுத்துகின்றன. அப்ப சரியான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் இயற்கையினால் வரும் விளைவுகளை சரிப்படுத்திக் கொண்டு உடல் நலத்தை, உடல் செல்வத்தை பெறலாம். உதாரணத்துக்கு நம்ம கைப்பயிற்சி செய்வதாலேயே 3 ஓட்டங்களும் சீராக்கப்படுகின்றது. இதனால் கீழ்வாதம், நாம் தூங்கும் போது உடல் உறுப்புகள் மரத்து போகும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா, இவை யாவும் குணமாகின்றன. நமது பயிற்சிகள் எல்லாமே மகரிஷி வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே மூச்சோடு இணைந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். அதோட முத்திரைகள், வர்மா என உள்ளடங்கியுள்ள ஒரு பயிற்சி. இதனால் மூச்சோடு இணைந்து நம்ம செய்யும் போது என்ன ஆகுது, நுரையீரல்கள் சுத்தப்படுகின்றன, வாத நோய்கள் கட்டுப்படுகின்றன. அதற்கு உதாரணம் எனது அம்மாவுடைய நோயை உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன். தோள்பட்டை வலி, முழங்கால் வலி, கை நடுக்கம், குடைச்சல் இவை குணமாகின்றன. மூளை சிறப்புகள், நரம்பு மண்டல இயக்கம் நல்ல சுறுசுறுப்படைகின்றன. இந்த ஒரு பயிற்சியே இவ்வளவு நன்மை என்றால் அடுத்து கால் பயிற்சி என வரிசையா பயிற்சி இருக்கு இல்லையா? இதுல கிட்னி மசாஜ் பாத்தீங்கன்னா நமக்கு சின்முத்திரை, ஆதிமுத்திரை, வஜ்ராசனத்துல எல்லாம் பண்ணும்போது பாங்க்ரியாஸ் உற்பத்தி அது சீர் செய்யப்படுகின்றது. யாருக்காவது சுகர் ப்ராப்ளம் இருந்தா கூட இந்த இந்த நுரையீரல் பயிற்சி இந்த பயிற்சியை நல்லா செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த இது பாங்க்ரியாஸ் உற்பத்தி சீராக்கப்படுகின்றது. அடுத்தது தசைநார் மூச்சு பயிற்சி. நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சரியான அளவுல சீராக நிர்வகிக்கின்றது. ஆஸ்துமா, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், சைனஸ் போன்ற நோய்கள் குணமாகின்றன, வராமலும் தடுக்கின்றது. அப்புறம் நாள் முழுவதும் வேலை செய்தா கூட சோர்வே இருக்காதுங்க. இது என்னடா உடற்பயிற்சி பலன் என சொல்றேன் நினைக்கலாம். இந்த மாதிரி பலன்கள் பெறும்போதுதான் உடல் நலமே செல்வமாக நமக்கு இருக்கின்றது. படிக்கும் மாணவர்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அதனோட அதிகமான மதிப்பெண் பெறவும் அவர்கள் நினைத்ததை அடையவும் உதவுகின்றது. மாணவர்களிடம் ஒழுக்கம் இயல்பாகவே அமைந்துவிடும். கண் பயிற்சி தினந்தோறும் செய்து வர கண்ணாடி அணிந்து இருப்பவர்கள் கூட அது தேவையில்லாமல் போய்விடும். கண் நோய்,
வலி, எரிச்சல் எல்லாம் வராமல் தடுக்கப்படுகின்றது. கபாலபதி சைனஸ் ப்ராப்ளம் வராம தடுக்கிறது. மகராசம் பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்து வரும்போது மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும். அலட்டுத்தன்மை போகும். உடலில் அதிகமான தசைகள் குறையும். உடல் முறுக்குவது போல அசைக்கப்படுவதால் முதுகெலும்பு, தண்டுவட பகுதி வலு அடைகின்றன. இளமையாகவும் இருக்க இது உதவுகின்றது. பிறகு மசாஜ், அக்குப்ரெஷர் பயிற்சி இதய நோய்களுக்கு சிறந்த காப்பு முறை இது. ஹை பிபியும் வராது, குறையும். ஹை பிபி குறையும். நல்ல உறக்கம் வரும். இரவில தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள், நோயாளிகள் இந்த 2 பயிற்சி, அத அக்குப்ரெஷரையும் உடல் தளர்த்தல் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல தூக்கம் வரும். உடலிலும் மனதிலும் டென்ஷன் குறைந்து அமைதி உண்டாகின்றது. இதோட காயக்கல்ப பயிற்சியும் சேர்த்து செய்யறோம். அதோட தவமும் செய்யும் போது தவ முடிவுல நம்ம சொல்லக்கூடிய சங்கல்பம் நிச்சயம் நமக்கு நல்ல ஒரு பலன், பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருக்கும். நல்ல அலையா. அதுவும் என்ன சொல்றோம் நம்ம, அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று நம்மையே நம்ம 3 முறை சொல்லிக்கிறோம். அப்ப அந்த பாசிட்டிவிட்டியான அலை எப்பொழுதும் நீங்காத செல்வத்தை நமக்கு, அதாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய நீங்காத செல்வமாக கொடுக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. அம்மா அவர்கள் உடல் நலமே செல்வம் அப்படின்ற தலைப்புல நல்ல சிறப்பான சிந்தனை